Welcome to TN Science World. Today we see the lesson in term first science, UNIT-5, Reproduction and Modification in Plants. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியலிலே முதல் பருவத்திலே அலகு 5 தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ஸ் என்பதை பற்றி பாடக்கருத்துக்களை முழுமையாக காணொலியாக நாம் காண இருக்கின்றோம். பாலினேஷன் தாவரங்களிலே எவ்வாறு நடைபெறுகிறது? இனப்பெருக்கம் என்பது அவை 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலிலே செல்ஃப் பாலினேஷன், மற்றொன்று கிராஸ் பாலினேஷன். அதாவது தன்மகர்ந்த சேர்க்கை மற்றும் அயல் மகர்ந்த சேர்க்கையின் வாயிலாக தாவரங்களுடைய இனப்பெருக்கம் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு அறிமுகத்திற்காக படங்களின் வாயிலாக கொடுக்கப்பட்டுள்ளது. And then we see the learning objectives of this lesson. Understand how the flower becomes a fruit with the seed through pollination and fertilization. மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலம் தாவரங்களிலே ஒரு மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுதல். Acquire knowledge about the pollination and pollinators. மகரந்த சேர்க்கை மற்றும் மகரந்த சேர்க்கையாளர்கள் பற்றி அறிந்து கொள்ளல். Then the differentiate self pollination and cross pollination in plants. தன்மகரந்த சேர்க்கைக்கும் அயல் மகரந்த சேர்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அறிந்து கொள்ளுதல். Know about the modification of root, stem and leaves. வேர், தண்டு மற்றும் இலைகளின் மாற்றுருக்களை அறிந்து கொள்ளல். Understand how these modifications are useful to animal and human beings. இந்த மாற்றுருக்கள் எவ்வாறு விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பயன் தருகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson, and then we see the introduction. At first, we know already that the flowering plants have root, stem and leaves. They are called vegetative organs. Flowers, fruits and seeds in a plants are called reproductive organs. In earlier classes, we have seen that new plants can be grown from the seeds. In this lesson, we are going to know how a flower changes itself into a fruit and the modification of root, stem, leaves of plants. பூக்கும் தாவரங்கள் வேர், தண்டு மற்றும் இலைகளை கொண்டுள்ளன என்பது நமக்கு தெரியும். இவை தாவரத்தினுடைய பாகங்கள், வெஜிடேட்டிவ். தாவரத்தில் காணப்படக்கூடிய மலர்கள், கனிகள் மற்றும் விதைகள் போன்றவை இனப்பெருக்க உறுப்புகள், ரீப்ரொடக்ஷன் என அழைக்கப்படுகிறது. விதைகள் மூலம் தாவரங்கள் வளர்கின்றன என்பதை முந்தைய வகுப்புகளிலே நாம் படித்துள்ளோம். இப்பாடத்திலே தாவரத்தினுடைய இனப்பெருக்க உறுப்பான மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது என்பதை பற்றியும் வேர், தண்டு, இலைகளின் மாற்றுருக்கள் பற்றியும் முழுமையாக நாம் இங்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு ஆக்டிவிட்டி. Aim to raise a new generation of plants from the watermelon and potato. தர்பூசணி மற்றும் உருளைக்கிழங்கிலிருந்து புதிய தலைமுறை தாவரங்களை உருவாக்குதல் எவ்வாறு என்பதை பற்றி பார்க்க வேண்டும். The materials required 2 parts soil, potato, watermelon and water. அதாவது மண்ணிலே நிரப்பப்பட்ட 2 தொட்டிகள், உருளைக்கிழங்கு, தர்பூசணி விதைகள் மற்றும் தண்ணீர். Procedure: fill the pots with the soil mixed with the compost of manure. Take a young potato, ensure that it is not dried up and the skin still looks fresh. அதாவது 2 தொட்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை இயற்கை உரம் கலந்த மண்ணை நிரப்ப வேண்டும். காய்ந்து போகாத தோல் உடைய புதிய உருளைக்கிழங்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு தொட்டியிலே அதை புதைத்து வைக்க வேண்டும். மறு தொட்டியிலே தர்பூசணி விதைகளை விதைக்க வேண்டும். 2 தொட்டிகளுக்கும் தினமும் தண்ணீர் ஊற்றி அவற்றை பராமரிக்க வேண்டும். Pour water regularly and maintain the plant. நாம் என்ன அறிகிறோம் அப்சர்வேஷன் அப்படின்று பார்த்தோம்னால், after few days we can see a single plant arising from a buried potato. Plant arises from the pod sowed with the watermelon seeds. Each seed produces the plant. சில நாட்கள் கழித்து ஒரு தொட்டியிலே உருளைக்கிழங்கு முளைத்திருப்பதை நாம் காணலாம். மறு தொட்டியிலே விதைக்கப்பட்ட தர்பூசணி விதைகள் முளைத்து செடிகளை தந்திருக்கும். ஒவ்வொரு விதையும் ஒரு செடியை உருவாக்குகிறது என்பதை நாம் இந்த செயல்பாடின் வாயிலாக அறியலாம். We can see from the activity that watermelon plants is produced from the seeds. Potato plant is not from seed but from the stem tuber, vegetative parts.
Seed is not only the source of our new generation, even vegetative part of the plant can be used to produce the new plant. இந்த செயல்பாட்டின் மூலம் தர்பூசணி விதைகளிலிருந்து தர்பூசணி செடிகள் உருவாவதை காணலாம். உருளைக்கிழங்கிலிருந்து உருளைக்கிழங்கு உருவாகிறது. தாவரங்களை உருவாக்க விதை மட்டுமின்றி உடல் உறுப்புகள் உதவுகிறது, வெஜிடேட்டிவ் உதவுகிறது என்பதை இதன் மூலம் நான் நன்கு அறிந்து கொள்ள முடியும். The process by which the plants and animals produce the young ones and increases their number is known as the reproduction. Drumstick tree can be grown from the both seeds and stem cuttings, and plants are reproduced from the seeds. We call the process and sexual reproduction. The all other ways of reproduction without seed are called asexual reproduction. தாவரங்களும் விலங்குகளும் இளம் உயிரிகளை உருவாக்குறது எண்ணிக்கையை அதிகரிக்கும் இந்த நிகழ்ச்சியை இனப்பெருக்கம் என அழைக்கப்படுகிறது. முருங்கை மரத்தினை விதைகள் மூலமாக போத்து நடுதல் மூலமாகவும் உருவாக்கலாம். விதைகள் மூலம் தாவரங்கள் உருவாக்கும் நிகழ்ச்சியை நாம் பாலின இனப்பெருக்கம் என்றும், விதைகள் இல்லாமல் பிற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கத்தை நாம் பாலிலா இனப்பெருக்கம் என்றும் அழைக்கிறோம். அதற்குண்டான படங்கள் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின் ஒரு செயல்பாடு, find out how these plants reproduce. மேங்கோ எவ்வாறு உருவாகிறது, விதைகள் மூலமாகவா, தண்டுகள் வாயிலாகவா, அல்லது கட்டிங் பண்ணி வைக்கக்கூடியதா, அடுத்து லேயரிங் மூலமாக உருவாகிறதா, பொட்டேட்டோ, பனானா, அடுத்தது ரோஸ், மஸ்டர்ட், பம்கின், அதாவது கடுகு, கொத்தமல்லி, முருங்கை மரம், புளிய மரம், வாழை, இதெல்லாம் எவ்வாறு உருவாகிறது என்பதை இந்த அட்டவணையிலே மாணவர்கள் குறிப்பிட வேண்டும். Then the sexual reproduction. பாலின பெருக்கம் என்றால் என்ன, எவ்வாறு நடைபெறுகிறது? Seed is produced from the flower by the process of pollination and fertilization. This is known as a sexual reproduction. To understand how seed are formed in the flower, first we need to understand the parts of the flower. மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரிலிருந்து விதைகள் உருவாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பாலின பெருக்கம் என்று பெயர். ஒரு மலரிலே எவ்வாறு விதைகள் உருவாகின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் முதலாவதாக மலரினுடைய பாகங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு ஆக்டிவிட்டி, செயல்பாடு. டேக் எ ஃப்ளவர், தென் dissect its longitudinally as shown the figure and find the parts inside the flower. Can you identify the male reproductive part, androecium, stamen, filament and pollen sac? Carefully observe the female reproductive part, gynoecium, ovary, style and stigma. If there are not seen clearly, gently pluck off the sepals and petals. Make a drawing of the parts and arrange them in your notebook. ஒரு மலரை எடுத்துக்கொண்டு அதை படத்தில் உள்ளவாறு நீள்வெட்டு தோட்டத்திலே வெட்டி அதனுடைய பாகங்களை பிரித்து பார்க்க வேண்டும். உங்களால் ஆண் இனப்பெருக்க உறுப்பான மகரந்தத்தூள் வட்டத்தை, மகரந்தப்பை, மகரந்த கம்பி கண்டுபிடிக்க முடிகிறதா? கவனமுடன் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை, சூர்பை, சூழ்தண்டு, சூலக முடி ஆகியவற்றை கவனித்து உங்களால் இவற்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை எனில் மென்மையான புள்ளிகள் மற்றும் அல்லிகளை நீக்கிவிட்டு பார்க்கவும். உங்களது குறிப்பேட்டிலே மலருடைய பாகங்களை வரைந்து அவற்றை வரிசைப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செயல்பாடு. Then parts of flowers. Let us compare few buds are opened flower, hibiscus and datura. Observe bud and opened flower, hibiscus and datura. We can tabulate the characteristics of the hibiscus and datura flowers as on the below. முதலாவதாக மொட்டு நிலையிலும் மலர்ந்த நிலையிலும் உள்ள செம்பருத்தி மற்றும் ஊமத்தை டேட்ரா மலர்களை எடுத்து சேகரித்து கொள்ள வேண்டும். அவற்றை உற்று நோக்கி ஒப்பிடுக. அவற்றுடைய பண்புகளை நாம் பின்வருமாறு அட்டைப்படுத்தலாம். பட்ஸாக இருக்கக்கூடிய ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரை பற்றி பார்க்கணும். க்ரீன் கலராக இருக்கும். ஓப்பன் ஆச்சுன்னா பிரைட் கலராக இருக்கும். சீப்பல்ஸ், அதாவது புள்ளிகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா அல்லிகள் இருக்கக்கூடியது. பட்ஸில் இருக்கக்கூடியதை பார்த்திங்கன்னா கல்டர்டு, அதாவது சுருண்ட அல்லிகளாக இருக்கக்கூடியது. ஸ்மால் டியூப் வித் எல்லோ லோப்ஸ் ஆந்தர், மஞ்சள் நிற அறைகளை கொண்ட சிறிய குழல்கள் கொண்டு காணப்படக்கூடியது. மொட்டு மலர்கள் எவ்வாறு இருக்கக்கூடியது, வெட்டப்பட்ட மலர் எவ்வாறு இருக்கும், செம்பருத்தி எவ்வாறு இருக்கும், டேட்ரா ஊமத்தை எவ்வாறு இருக்கும் என்பதை நமக்கு இங்கு தெளிவாக அட்டவணை கொடுக்கப்பட்டது. க்ரீன் கலர், ஒயிட் கலர், சேப்பல்ஸ், பீட்டல்ஸ்,
தென் கட்டில்டு பீட்டல், இது எக்ஸ்பேண்ட் பீட்டல். ஸ்மால் எல்லோ லோப்ஸ் ஆந்தர், இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் எல்லோ லோப்ஸ் ஆந்தராக இருக்கக்கூடியது. In a bud we can see green color leaf like structure which cover the whole bud or flower. Each of these green leaf like structure present as an outermost layer is called sepal. இலை போன்ற பசுமை நிறமுடைய அமைப்பு மொட்டினை முழுவதும் மூடி இருப்பதை நாம் காணலாம். வெளிப்புற அமைப்பாக அமைந்துள்ள இந்த ஒரு பசுமை நிற இலை போன்ற அமைப்புக்கு புள்ளி இதழ்கள் என்று பெயர். இந்த அமைப்பு புள்ளி வட்டம். This outermost ring of the sepal is known as the calyx என்று பெயர். Petals are the largest part of the flower. They are often attractive, brightly colored, sometimes sweet, scented and attract the insects. The ring of the petals together called as a corolla. மலரினுடைய பெரிதான பாகம் அல்லிகளாகும். இவை பிரகாசமான வண்ணத்துடன் கவர்ச்சியாகவும் இனிய நறுமணத்தோடும் பூச்சிகளை கவர்ந்திழுக்கக்கூடியதாகவும் இருக்கும். வட்டமாக அமைந்த அல்லி இதழ்களுடைய இணைவு அல்லி வட்டம் என அழைக்கப்படுகிறது. Then we see the sexual reproduction in plants. பாலின பெருக்கம், தாவரங்களில் ஏற்படக்கூடிய பாலின பெருக்கத்தை பற்றி படங்கள் வாயிலாக, கவர்ச்சிகரமான படங்கள் வாயிலாகவும் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லி இதழ், மலர், புள்ளி இதழ், மகரந்தத்தாள், மகரந்த சேர்க்கை, சூலகம், பிஸ்டில், ஸ்டேமன், ஃப்ளவர், செப்பல், பீட்டல் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. தென் கருவுறுதல் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றி, ஃபெர்டிலைசேஷன், ஹவு டு ப்ரொடியூஸ் ஃபெர்டிலைசேஷன், அப்புறம் அதிலேருந்து ஃப்ரூட் எப்படி வருது, சீடு எப்படி வருது, நியூ பிளான்ட்ஸ் எவ்வாறு உருவாகிறது என்பதை நமக்கு இங்கு அழகான படங்கள் வாயிலாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இன்சைட் த கொரல்லா இன் ஹைபிஸ்கஸ் we can observe a long tube on which many stamens are arranged, but a datura we can see only 5 stalked இருக்கும் அதில் ஸ்ட்ரக்சர் stamens. The ring or whole of flower is called as a androsium. வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய இப்பாகம் மகரந்தத்தாள் வட்டம், அதாவது படத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். செம்பருத்தி மலரிலே அல்லிவட்டத்தை அடுத்து நீண்ட குழலையும் அதில் பல மகரந்த தாள்களையும் நாம் பார்க்கலாம். ஆனால் ஊமத்தை மலரிலே நாம் 5 மகரந்த தாள்களை மட்டுமே பார்க்க முடியும். வட்ட வடிவத்தில் அமைந்திருக்கும் இப்பாகம் மகரந்தத்தாள் வட்டம் அல்லது ஆண் இனப்பெருக்க வட்டம் என அழைக்கப்படுகிறது. ஆண்ட்ரோசியம். Each stamens consist of 2 parts, a stalk called as a filament and a lobe are called anther. If you touch these lobes in the mature flower, you can get a powdery substance called as a pollen grains, male reproductive parts. மகரந்த கம்பி மற்றும் மகரந்த பை, ஒரு முதிர்ந்த மலருடைய மகரந்த பையை நாம் தொட்டால் தூள் போன்ற ஒரு பொருளை நாம் பெறலாம். அவை மகரந்த துகள்கள், ஆண் இனப்பெருக்க உறுப்பு என அழைக்கப்படுகிறது. Then androsium, male part of the flower. Inside the androsium whorl we can find a female reproductive part of the flower called gynosium. You will find this part with the swollen bottom part. மகரந்தத்தாள் வட்டத்திற்கு மலருடைய இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டத்தை நாம் பார்க்கலாம். இதனுடைய அடிப்பகுதி பருத்து காணப்படும். இது சூர்பை என அழைக்கப்படுகிறது. இதிலிருந்து விதைகள் உருவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக this is the ovary. Seeds are produced in this part. On the top of the ovary there is a slender tube like structure called as a style. The topmost stickly tip of the style is stigma. Pollen grains are received by the stigma. This is the 4th whorl of a flower. மலர்கள் 2 வகைப்படும். மகரந்தத்தாள் வட்டத்திற்கும் சூர்பைக்கு மேலே சூலகத்தண்டு எனப்படும் மெல்லிய குழல் போன்ற பகுதி காணப்படும். இதனுடைய நுனியிலே ஒட்டும் தன்மையுடைய பகுதி ஒன்று காணப்படும். அது சூலக முடி என அழைக்கப்படுகிறது. சூலக முடி மகரந்த தூளை பெற்றுக்கொள்கிறது. இது மலரினுடைய 4வது வட்டமாகும். The types of flowers, மலர்களுடைய வகைகள். Flowers can be divided into 2 types. They are explained below. Complete flowers and incomplete flowers. முழுமையான மலர், முழுமையற்ற மலர் என 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலிலே கம்ப்ளீட் ஃப்ளவர். If all the 4 whorls, calyx, corolla, stamens and pistil
are present, that it is called as a complete flower or bisexual flowers. ஒரு மலரிலே புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஆகிய 4 வட்டங்கள் காணப்பட்டால் அது முழுமையான மலர் என அழைக்கப்படுகிறது. முழுமையான மலர் பொதுவாக இருபால் மலராகத்தான் இருக்கும். then incomplete flower, முழுமையற்ற மலர். if any of these 4 whorl is missing, then it is called as an incomplete flower. Incomplete flower are unisexual flower. There are 2 types of unisexual flower, male flower and female flower. இந்த 4 வட்டங்களுக்குள் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் முழுமையற்ற மலர்கள் எனப்படும். முழுமையற்ற மலர்கள் பொதுவாக ஒருபால் மலர்களாக இருக்கும். ஒருபால் மலர்களே 2 வகை உண்டு. அவை ஆண் மலர் அல்லது பெண் மலராக இருக்கலாம். The flower with androecium and without gynoecium is called male flower, and the one of gynoecium and without androecium is known as the female flower. எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ளதோ அது ஆண் மலர் என்றும், எந்த மலர் சூலக வட்டத்தை பெற்று மகரந்தத்தாள் வட்டம் இல்லாமல் உள்ளதோ அது பெண் மலர் என அழைக்கப்படுகிறது. then more to know, sunflower is not a single flower, it is a group of flower clustered together. A group of flower arranged together is called inflorescence. Triadax procumbens looks like a single flower, but it is an inflorescence leaf. Just leaf juice of this plant is used to cure wounds and cuts. சூரியகாந்தி பூ என்பது ஒரு தனி மலர் அல்ல. பல மலர்கள் ஒன்றிணைந்து உருவான தொகுப்பே சூரியகாந்தியாகும். இவ்வாறு பல மலர்கள் ஒன்றோடொன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு மஞ்சரி என்று பெயர். வெட்டுக்காய பூண்டு என்றும் கிணற்றடி பூண்டு என்றும் அழைக்கப்படும் ட்ரைடாக்ஸ் ப்ரொகோம்பன்ஸ் என்ற தாவரத்திலே தனி மலர் போன்று காணப்படுவது மஞ்சரி. இதனுடைய இலைச்சாறு வெட்டுக்காயங்களை குணமாக்கக்கூடியது. அடுத்ததாக ஒரு செயல்பாடு, மேக் எ ஃப்ளவர் ஆல்பம். மலர் ஆல்பம் ஒன்றை தயார் செய்ய வேண்டும். கலெக்ட் த சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் press them between the pages of newspaper or book. Place two thick sheets and keep a heavy object such as a brick on the top of. Apply pressure. Turn the side every 2 or 3 days. Allow flowers to dry completely. Collect the dried flower and paste them in an album. Now your flower album is ready. இது கடந்த 15-20 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள உயிரியல் செயல்பாடுகளாகவே இது இருந்தது. ப்ராக்டிக்கலில் இது இருந்தது. ஒரு சில மலர்களை சேகரித்து அவற்றுடைய செய்தித்தாள் அல்லது புத்தகத்தின் பக்கங்களுக்கிடையே வைக்க வேண்டும். அவற்றின் மேல் 2 கடினமான தாளை வைத்து அதன் மீது செங்கல் போன்ற கனமான பொருளை வைத்து அழுத்த வேண்டும். 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை தாள்களை மாற்றவும். மலர்கள் காயும் வரை இதை தொடர்ந்து செய்தால் பின் அவற்றை ஒரு தாளில் ஒட்டவும். இதுவே ஃப்ளவர் ஆல்பம் என, மலருடைய ஆல்பம் என அழைக்கப்படுகிறது. அதன் பின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. யூசிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த above diagram, complete the following table. Name of the flower, complete and incomplete, unisexual and bisexual, male and female, hibiscus, pumpkin, rose, coconut, jasmine. இவை அனைத்து முழுமையானதா, முழுமையற்றதா, ஒருபால் மலரா, இருபால் மலர்களா, ஆண் மலரா, பெண் மலரா என்பதை அட்டவணைப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செயல்பாடு. பைசெக்சுவல் ஃப்ளவர்னால் எப்படி இருக்கும், அதாவது இருபால் மலர் எவ்வாறு இருக்கும், செக்ஷுவல் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் ஒரு பால் உயிர் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத படங்கள் வாயிலாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன என்றதை பற்றி அறிவதற்கு மிகவும் சிரமமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதனுடைய ஒருபால் மலரா அல்லது இருபால் மலரா என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். Then pollination, மகரந்த சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது? We know that the flowers of the pumpkin are unisexual. That is, some flowers are male while many are female flower. We can easily identify the male and female flower buds of pumpkins even before they bottom. To understand how a flower develops into fruits, let us perform an experiment of pumpkin plants. பூசணி மலர் ஒருபால் மலர் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். அதாவது சில மலர்கள் ஆண் மலர்களாகவும் பல மலர்கள் பெண் மலர்களாகவும் இருக்கின்றன. மொட்டுக்கள் மலர்வதற்கு முன்பே நாம் ஆண் மற்றும் பெண் பூசணி மலர்களை அடையாளம் காண முடியும். ஒரு மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள பூசணி மலரிலே ஒரு சோதனையை செய்து பார்க்க வேண்டும்.
அதற்குண்டான சோதனை கொடுக்கப்பட்டது. Once a flower bud appeared, immediately identify 10 female flower buds from pumpkin plants. Tie a plastic bag around each bud so that no outside material can enter inside. Ensure to make the small holes within a pin to allow the airflow. Wait for 2 to 3 days to bloom. பூசணி தாவர மொட்டுக்களை உருவாக்கும் போதே அதில் 10 பெண்மலர் மொட்டுக்களை கண்டுபிடித்து அவற்றை நெகிழி பையால் கட்ட வேண்டும். இதனால் இம்மலருக்குள் வேறு எந்த பொருளும் நுழைய முடியாது. காற்று நுழைவதற்கு குண்டூசி கொண்டு நெகிழி பையிலே சிறு சிறு துளைகளை உருவாக்கப்பட வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் வரை காத்திருந்து பிறகு மொட்டுக்கள் விரிந்து மலராக மாறும் வரை காத்திருக்க வேண்டும். Choose the 3 or 4 male flower, pluck the stamens of this flower and dust the pollen grains in a sheet of paper and collect it. Open 5 out of 10 bags containing female flower. Brush, collect the pollen grains on the stigma with a soft paint brush. Take care not damage the stigma. After few days we can see that flower in all bags that were not opened at all wood without forming a fruit, while most of the flowers to which pollen have been applied bears fruits. பிறகு 3 அல்லது 4 ஆண் மலர்களை தேர்ந்தெடுத்து அந்த மகரந்தத்தூள் தாள்களை அதனால் குலுக்கி மகரந்தத்தூள்களை சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பின்பு நெகிழிக்கு வெளியே கட்டப்பட்டுள்ள 10 பெண்மலர்களை 5 பெண்மலர்களின் பைகளை திறந்து அதில் சிறிது சிறிதாக தூரிகையின் மூலம் சேர்க்கப்பட வேண்டும். மகரந்தத்தூள்கள் கவனத்துடன் பெண்மலர்கள் சூலக முடியை சென்ற சேதமடையாமலும் அதில் தூவி அம்மலர்கள் மீண்டும் நெகிழி பைகளுக்குள் அடைத்து வைத்தால் the process which pollen grains reach the stigma is called as a pollination. மேற்கண்ட சோதனையிலே நாம் ஆண் மலரில் உள்ள மகரந்த தூளை பெண் மலரிலே உள்ள சூலக முடியிலே சேர்த்தோம். இது செயற்கை மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது. The flower that receives the pollen grain is called as a pollinated flower, while the one that did not receive the pollen grains is called as a unpollinated flower. ஆனால் இயற்கையாகவே பல்வேறு முறைகளிலே மலர்களுடைய சூலக முடியை மகரந்தத்தூள் சென்றடைகிறது. இது இயற்கை மகரந்த சேர்க்கை எனவும் அழைக்கப்படுகிறது. And then the above experiment we transferred the pollen grains for male flower to female flower. This is called artificial. அதான் சொல்லியாச்சு செயற்கை மகரந்த சேர்க்கை என்றும். However, the nature there are many ways which pollen grains reach the stigma and flower. It's called as natural pollination. இயற்கை மகரந்த சேர்க்கை என்ன என்பதை பற்றி சொன்னோம். In some plants like grasses, pollen grains are light. Salmon seed pollen grains and are carried by wind to other flower. Insects, birds are also the agents of pollination. Bees, butterflies and variety of bats hover around the flower. They help to carry the pollen from one flower to another. Pollen grains from one flower to another. Pollen grains stick to their legs, wings or abdomens which they move from the one flower to another. This is called cross pollination. புற்கள் போன்ற சில தாவரங்கள் மகரந்த துகள்கள் மிகவும் லேசாக இருக்கும். மகரந்தப்பை மகரந்த துகளை உதிர்க்கும் பொழுது அவற்றை காற்று எடுத்துச் செல்லும் அருகில் உள்ள மலரிலே சேர்க்கிறது. இவை உங்களுக்கு 10ஆம் வகுப்பிலே தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை எவ்வாறு நடைபெறுகிறது, அதற்குண்டான புறக்காரணிகள் என்ன என்பதை பற்றி தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எண்டமோஃபீலி, அனிமோஃபீலி, சூஃபேலி என்று ஒவ்வொரு வகையான மகரந்த சேர்க்கைக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் 9ஆம் வகுப்பிலே 10ஆம் வகுப்பிலே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பூச்சிகள் மற்றும் பறவைகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. தேனீக்கள், வண்ணத்த பூச்சிகள் மற்றும் பல வகையான பறவைகள் மலர்களை சுற்றி வட்டமிடுகின்றன. இவை ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு மகரந்த தோலை எடுத்துச் செல்ல உதவுகிறது. அவை ஒரு மலரிலிருந்து வேறொரு மலருக்கு செல்லும் பொழுது அதன் கால்கள், இறக்கைகள் மற்றும் வயிற்றிலே மகரந்த துகள்கள் ஒட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ளன. இதன் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இவை அயல் மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது. கிராஸ் பாலினேஷன் என அழைக்கப்படுகிறது. When you shake stamens, pollen grains falls. Thus, when wind shakes the flower or when butterfly agitates the flower, pollen grains cloud to fall onto the stigma of the same flower. Some plants that have both the male and female parts within a single flower bisexual pollinate. By this means, this is called as a self-pollination.
நான் மகரந்த பையை குலுக்கும் பொழுது அதில் உள்ள மகரந்த தூள்கள் உதிர்கின்றன. இதே போல் காற்று மலரை அசைக்கும் பொழுது, வண்ணத்து பூச்சி மலரை அசைக்கும் பொழுது மகரந்த தூள்கள் அந்த மலருடைய சூலகத்தை சென்றடைகிறது. ஒரு மலரிலே ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகள் இரண்டையும் கொண்ட தாவரங்கள் இருபால் மலர்கள். இம்முறையில் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இது தன் மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது, செல்ஃப் பாலினேஷன். Then the difference between the self pollination and cross pollination: pollen grains are transferred from the anther to the stigma of the same flower or the anther another flower of the same plant. ஒரு தாவரத்தினுடைய மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள் அதே மலருடைய சூலக முடியோ அல்லது மலருடைய சூலகம் அல்லது மற்றொரு மலருடைய சூலக முடிவோ அடைவது தன்மகரந்த சேர்க்கை. ஒரு தாவரத்தினுடைய மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தினுடைய சூலக முடியை சென்றடைந்த நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை என அழைக்கப்படுகிறது. இதனால் உருவாகும் புதிய தாவரங்கள் எவ்வித வேறுபாடுகளும் இருக்காது. டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்சஸ் இன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ட்ஸ். இதனால் உருவாகும் புதிய தாவரங்கள் புதிய பண்புகளால் காணப்படும். கிராஸ் பாலினேஷன் டஸ் இன்ட்ரடியூஸ் த வேரியேஷன் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நியூ பிளான்ட்ஸ். தென் பாலினேஷன் பிளான்ட்ஸ். பாட ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் தெளிவாக திரும்ப மீண்டும் உங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கையை பற்றி. பீன்ஸ், Fabaceae and tomato, Solanaceae, Fabaceae, Solanaceae, commonly self-pollinate. Even though, for example, tomatoes self-pollinate, they need to help of the insect to create the vibration within the flower that will be effectively loosen the pollen. Paddy is mostly self-pollinating using the just gentle wind and the pollinating agent. The agents that helping the pollination called as pollinators. பொதுவாக ஃபேபேசி குடும்பத்தை சார்ந்த அவரை மற்றும் சொலனேசி குடும்பத்தை சார்ந்த தக்காளி ஆகியவற்றிலே தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. தக்காளியிலே தன்மகரந்த சேர்க்கை தேவைப்படுகிறது. ஏனெனில் பூச்சிகள் மலரில் ஏற்படுத்தும் அதிர்வுகளால் மகரந்த துகள்கள் வெளியேற்றப்படுகின்றன. நெல்லிலே மலர்களுடைய காற்றினால் அசைக்கப்படுவதால் அதில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இவ்வாறு மகரந்த சேர்க்கைக்கு உதவும் அனைத்து காரணிகளுமே மகரந்த சேர்க்கையாளர்கள், பாலினேட்டர்ஸ் என்று பெயர். In many plants, pollens have to come from some other flowers. This is obvious in case of plants which has distinct male and female flowers like pumpkin. In some flowers are gynoecium mature first before the androecium seed pollen. Such plants need cross pollination. Plants such as apples, plums, strawberries, pumpkin use insects for cross pollination. பல தாவரங்களிலே மகரந்தங்கள் வேறு மலர்களிலிருந்து பெறப்படுகின்றன. பூசணி போன்ற ஒருபால் மலர்களை கொண்ட தாவரங்களில் இது காணப்படுகிறது. சில மலர்களிலே மகரந்தங்கள் உருவாவதால் முன்பே சூலக வளர்ச்சி முடிவு பெறுகிறது. இவை அயல் மகரந்த சேர்க்கையோ நம்பியுள்ளன. ஆப்பிள், பிளம்ஸ், ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி வகைகள் பூச்சிகள் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. And then we see the fertilization. கருவுறுதல் என்றால் என்ன, அது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றிய விளக்கங்கள் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Through the pollination, pollen grains reach stigma which happens to them after this substance produced on the stigma causes the pollen grains to germinate. During the germination, a tube develops from the pollen grain which carries male gametes and ultimately reaches female gamete inside the ovary. Through the style, male gamete fuse with the female gamete to form a zygote. This process is known as the fertilization. மகரந்த சேர்க்கையின் பொழுது மகரந்த தூலக முடியை அடைகிறது. இதற்கு பிறகு என்ன நிகழும்? சூலக முடியிலே உருவாகும் பொருள்கள் மகரந்த தூள் முளைக்கின்றது. பிறகு மகரந்த தூளிலிருந்து மகரந்த குழல் உருவாகிறது. இந்த மகரந்த குழல் ஆண் கேமெட்டுகளை கொண்ட மகரந்த தாளை எடுத்து செல்கிறது. இது சூலகத்தண்டு வழியே சூர்ப்பையை அடைந்து அங்கு இருக்கும் பெண் கேமெட்டோடு இணைகிறது. இவ்வாறு ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இணையும் நிகழ்ச்சி கருவுறுதல் என அழைக்கப்படுகிறது. Where is this female gamete located inside the ovary? Small rounded structure ovals are present. In these ovals, female gamete is present. To know more about this, we should cut ovary of a flower in longitudinal and transverse phase. இந்த பெண் கேமெட் எங்கே உள்ளதோ ஒரு மலருடைய சூர்ப்பையின் உள்ளே உருண்டையான சூழ்கள் காணப்படும். இந்த சூழ்களுக்குள் பெண் கேமெட் அண்டம் இருக்கிறது. சூழினை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு மலரினுடைய சூர்ப்பையை குறுக்கு வெட்டிலும் நீள்வெட்டிலும் வெட்டி பார்க்க வேண்டும். அதற்குண்டான ஃபெர்டிலைசேஷனுக்குண்டான படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டது. ஃப்ளவர், ஸ்டேமன், ஆந்தர், ஸ்டிக்மா, pollen, tail, ovary, pollen tube, egg. Then fertilized egg becomes the embryo seeds.
தென் சீட் ஜெர்மினேட்ஸ் டு ப்ரொடியூஸ் த பார்ட். எவ்வாறு தாவரங்களை உருவாக்குறது என்பதை படங்கள் வாயிலாக நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கட்ஸ் எ ஓவரி ஆன் எ ஃப்ளவர் போத் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி. அப்சர்வ் த ஓவல்ஸ். கம்பேர் த ஓவரி அண்ட் ஓவல்ஸ் from few different flowers. Are there one or more ovaries? Can you see any connection between the number of ovaries in the ovary and the number of seeds in the each fruit? ஒரு மலருடைய சூர்ப்பை நீள்வெட்டிலும் குறுக்குவெட்டிலும் வெட்டி பார்த்தால் அதில் உள்ள சூழ்களை கவனித்து அதுபோல பல்வேறு மலர்களுடைய சூழ் மற்றும் சூழ்ப்பையை ஒப்பிட்டு பார்த்து அவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சூழ்களை கொண்டுள்ளனவா, சூர்ப்பையில் உள்ள சூழ்களுடைய எண்ணிக்கையும் அதன் கனிகள் உள்ள விதைகளின் எண்ணிக்கையும் ஏதேனும் உள்ள தொடர்பை நம்மால் காண முடிகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். Collect some fruits like tomato, brinjal, lady's finger, mango, pear and custard apple and observe. You can see some green part above the brinjal and lady finger. What are they? தக்காளி, கத்தரி, வெண்டைக்காய், மாம்பழம், பட்டாணி மற்றும் சீதாப்பழம் போன்ற கனிகளை சேகரித்து அவற்றை உற்று நோக்கி இவற்றுள் கத்திரி மற்றும் வெண்டைக்காயினுடைய அடிப்பகுதியிலே பசுமை நிற பகுதி இருப்பதை காணலாம். அது என்ன என்ற பற்றி நாம் காண வேண்டும். கம்பேர் மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள் அண்ட் பியாஸ். All these are single fruit, but custard apple has many small parts in it. Each with the seed. Mango has a single seed and pear has a many seeds. What do you understand from the above observations? மாம்பழம், சீத்தாப்பழம் மற்றும் பட்டாணியை ஒப்பிட்டு பார்த்து சீத்தாப்பழத்தை தவிர மற்ற எல்லா தனிக்கனிகளும் சீத்தாப்பழத்தில் பல சிறு பகுதியில் உள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு விதை உள்ளது. மாம்பழத்தில் ஒரு விதையும் பட்டாணியில் பல விதைகளும் உள்ளன. இவற்றிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் காண இருக்கிறோம். We will be see the next video. Until then, thank you so much.